அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்னதா தமிழ் அப்பாவா அப்படி பாக்குற? அன்னைக்கு மூஞ்சி தூக்கிட்டு போனானே, இன்னைக்கு இப்படி வந்து நின்று சிரிக்கலானே அப்படின்னு நினைக்கிறியா? நினைக்க தோணும்தா. நான் அன்னைக்கு வெட்டி வீரப்பா மூஞ்சி தூக்கிட்டு போயிருந்தேனா என் மக மனசு கூணிக்கிறோம்ல. எந்த பெத்த தகப்பனுக்கும் அப்படி இருக்கக்கூடாதுல. என்னதே ஆனாலும் புள்ள தப்பே பண்ணாலும் பெத்த புள்ள தானே. ஒரு அப்பனுக்கான கடமையை கரெக்டா செய்யணும்லத்தா. அதே அப்பா வந்து என்ன என்னைக்குமே அப்பாவுக்கு உன் மேல கோவம்ல வராதுதா. என்ன உங்க கல்யாணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா இப்படி நடக்க வந்து கொஞ்சம் ஏத்துக்கிற முடியாம போயிருச்சு. சரி எப்படி நடந்தா என்ன? என்னைக்காவது ஒருத்தன் உங்க இடத்துல தாடி கட்டிதே ஆகணும். எவனுக்காவது உன் கையை பிடிச்சி நான் கொடுத்ததே ஆகணும். அது பாண்டிக்கா இருக்கிறதுல தப்பே இல்லை. நீ உன் ஆத்தால மாதிரி எந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கணும், எதை செஞ்சா சரியா வரும் அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும் என்ன. அதனால ஒரு பிள்ளைந்தே அப்பா விட்டுட்டேன் என்ன. வருத்தப்படாத. அப்பா கோச்சிட்டு போயிட்டாங்க, பேச மாட்டாங்க, நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு பெத்த பிள்ளைக்கு தகப்படா இருந்து என்ன கடமையை செய்யணுமோ அது எல்லாத்தையும் உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்காகட்டும் அண்ணனுக்காகட்டும் கண்டிப்பா செய்யணும். இப்ப எதுக்கு அழுதுக்கு இருக்க? அப்பா என்ன சொல்லிவிட்டேன், அழுகாம கூடாது. இதுவே நீ தைரியமா இருக்கணும், புரியுதா? இந்த ஐயா பாண்டி எனக்கு சொல்லன்னு தெரியல, இருந்தாலும் உன்னைய பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், பிடிக்கும். என்ன சில காலகட்டத்தினால நீ நடந்துகிட்ட விஷயம் அது எதுவுமே பிடிக்காம போச்சே தவிர உன்னைய மொத்தமா எனக்கு பிடிக்காதுன்னு என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது. என்ன காரணமோ என் மகளுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு, கல்யாணமும் கட்டிக்கிட்டிய. இதுக்கு மேல எந்த சண்டை சச்சரவும் எதுவும் இல்லாம நல்லபடியா என் மக கூட வாழ்க்கையை நடத்துறத பாருப்பா. ஒரு மாமாவா இருந்து, மாமாவல்ல ஒரு அப்பனா இருந்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சந்தோஷமா தானே வாழணும், வாழ்ந்து காட்டிடுவோம். இல்ல எடுபட்டவனே, இது வரைக்கும் இருந்த மாதிரி இருந்துக்கிருந்த அம்படுத்தையும் பாத்துக்க. ஏன்னா தமிழுக்கு ஒன்று பிடிச்சி போய் கல்யாணம் முடிச்சிருக்கு. நல்லபடியா 2 பேரும் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. அந்த பிள்ளை எதையாவது கஷ்டப்படுத்தணும் நீயும் ஆத்தாக்காரையும் நினைச்சே வச்சுக்கோங்க. அம்படுத்தேன் ரொம்பத்தையும் அக்கறை பேத்தி மேல. உன் மேல இருக்கிற அக்கறை விட என் பேத்திய மேலதான் எனக்கு அக்கறை அதிகம். என்ன ஏன்னா நீ உன் ஆத்தாவோட பேச்சு கேட்டு ஆடிக்கிறீல, அதனால உன் மேல அக்கறைப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. தாத்தா இறந்ததுக்கு பிறகு நீ நல்லாவே மாறிட்ட பத்தா. என்ன யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியவே இல்லை. இதை பத்தி நீ சொல்லாத என்ன. தமிழ் நல்லபடியா வாழ்க்கை வாழணும். என்ன நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்ட, நாங்க எதையும் தேர்ந்தெடுக்க சொல்லல. நீயா தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீயா உன் வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட. நீயா வாழ்க்கை அமைச்சுக்கிட்டதுனாலதான் சொல்றோம் நல்லபடியா உன் வாழ்க்கை வாழ. என்னத்தா எதுக்கு அழுதுக்கு இருக்கவா? அழுகாத. இனிதே நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். ஒரு பொட்டப்புல எதுக்கு அழுகுறோம் இருக்கு. சும்மா எல்லா விஷயத்துக்கும் அழுக கூடாது. அப்பா சொன்ன வார்த்தையால கண்ணு கலங்கிருச்சு. எதுக்கு கண்ணு கலங்குது? அப்பா அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? நீ நல்லா இருக்கணுங்கிறது கண்டிப்பா அப்பா பேசுவேன். என்ன சரி சந்தோஷமா இருக்கணும். என்னத்தா? சரிப்பா. இருந்தாலும் உன் அப்பா நல்ல சென்டிமெண்ட்ல ஆளாத்தே இருப்பான் போல. நல்லா சென்டிமெண்ட்லயே அடிக்கிறாப்லயே. சோழி பாரு என்ன, அது என் அப்பாவோட இயற்கையான குணம். யாருக்காகவும் எப்போதும் மாத்திக்க மாட்டாரு. அப்ப என்ன வண்டிக்கு தாலி கட்டினடிக்கு மூஞ்சி தூக்கிட்டு போனானாமா? மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டு அவர் ஒண்ணு அப்படியே இருந்துடலையே. கடைசி நிமிஷம் கூட புள்ளியோட வாழ்க்கை முக்கியம். இங்க வந்து எனக்காக இந்த விசேஷத்தை எடுத்து செய்யலையா? அங்க நிக்கிறாரு என் அப்பா. என் அப்பா வேற நீ வேற. என்னைக்குமே என் அப்பா இடத்த வேற யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணிடவே முடியாது. அப்பப்பா வச்சுக்கணும். அம்மா மவனே, உன்னை இப்படி ஒரு குளத்துல பாக்குறதுக்கு ஆத்தாளிக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணம் தான் ஏனோ தானா முடிச்சிட்ட. சரி இதுக்கப்புறம் எந்த விசேஷம் வைக்க முடியாதான்னு நினைச்சேன். பரவாயில்லடா. அதெல்லாம் நமக்கு வைக்க வேண்டியது, நமக்கு செய்ய வேண்டியது இதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவாங்கம்மா. செஞ்சுதானே ஆகணும். என்ன கட்டிருக்க ஆள் அப்படி இல்ல. ஓவரா ஆட்டம் போட்டு தெரியாத. என்ன ஆளு மூஞ்சி பாரு. என்னப்பா வஞ்சுக்கு இருக்க? சரி நீ எப்போதும் வயிறாளுதே, உன்னையெல்லாம் எதுவும் சொல்லல. சரி அம்மா ஆசை நிறைவேறிடுச்சு, போதுமாமா? இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? என்னம்மா மருமகளே, இனிதே உனக்கு ரொம்ப எல்லாமே நல்லபடியா இருக்க போகுது. சொல்லப்போனா இனிதான் இந்த மாமியார் மருமகள் இதெல்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீ சின்ன பிள்ளை. இனி அடிக்கடி அதெல்லாம் பார்க்கலாம். அதேதான் மாமியாரே, நீங்களும் இந்த மருமகள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இனி அந்த அளவுக்கு பெரிய ஆயிட்டீங்களா, அதனால இனி அதையும் பார்க்கலாம். மருமகளே போ, மாமா சொல்றது என்ன. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் நினைச்சது உண்டுனே. ஆனா இவளுக்கு பொண்டாட்டி வரணும்னு நினைக்கல. என்ன செய்ய, நான் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்கேன்.
சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நீ எல்லாத்தையும் மாற்றி வேண்டு மாமாக்கு தெரியும்டா. இனிமேலே உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நல்லபடியும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும் மாமா மனசார வாழ்த்து. மாமா உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க வாழ்த்துனா கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலர் வஞ்சகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு திருப்பி அனுப்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது தெரியாம நிறைய பேர் ஆடிக்கிருக்காங்க. என்னடி நீ ஆத்தால சைடு கேப்ல அப்படியே குத்தி காமிக்கிற மாதிரி பேசுற? சைடு கேப்ல கிடையாது, இனி அடிக்கடி நேருக்கு நேராவே குத்துவேன். அதையும் பாத்துருவோம். ஏற மவனே, ஆத்தாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வந்திருக்கவங்க சாப்பாடுலாம் கவனிக்கணும். ஆத்தா போயிட்டு வரேன். மருமகளே வரட்டா? வாங்க மாமியாரே வாங்க. அடடே வாங்க பெரிய மச்சான். தமிழ் நீலாம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து சொல்கிறேன். என்ன வாழ்க்கைய நல்லா வாழணும். பொட்டை பிள்ளைக்கெலாம் ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கை அமையணும். இந்த திரும்ப திரும்ப அமைஞ்சதுன்னா அதுக்கு பேர் வேறு வேணாலும் சொல்லுவாங்க. என்ன ஒரு தடவை அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நல்லபடியாக வாழணும். என்ன அது எப்படி இருந்தாலும் சரி அதைத்தே பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாகணும். அதே ஒரு அம்மாவாக இருந்து உனக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் எல்லாத்தையும் எனக்கு பார்த்துக்க தெரியும் அத்தாச்சி. அம்படுது வேற என்ன சொல்ல. கவலைப்படாத, என்ன எல்லாம் மாறும். தமிழ் நான் இப்பவும் சொல்றேன், நான் வெற்றி மாதிரி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். அதுக்குன்னு வெற்றி அப்படி இருக்கியான்னு சொல்லல. நான் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுவேன், பேசிடுவேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். நீயா மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போது வாழ்க்கை தலைகீழா மாறும் போதும் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்ண்டு இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ நினைச்சதும் உனக்கு கிடைக்கல, நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கலன்றாலும் உனக்கு கிடைச்சிருக்கிறத வச்சு நீ சந்தோஷமா வாழ்வேண்டு தெரியும் தான். ஏன்னா உனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அது எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா நான் இப்ப சொன்ன விஷயம் யாருக்கு இங்க விளங்குதோ இல்லையோ உனக்கு நல்லாவே விளங்கும். அப்படிதே வாழ்க்கை ரொம்ப கடினமானதுதே. அதுக்காக அது சுலபமா போயிடணும்னு அவசியம் இல்லை. இங்க பாரு, உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். என்ன உன்னோட அந்த கேவலமான இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்கா இந்த தங்கச்சி கூட குடும்பம் நடத்துற வேலையை மட்டும் பாரு. புரியுதா? நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையுமாண்டு. ஏன்னா நீ செஞ்சிருக்க காரியம் எப்படி. சில விஷயங்களை எல்லாத்தையும் உடச்சு வெளியே பேச முடியாது. அதனாலதான் அமைதியா போறேன். தமிழ் நல்லா இருக்கணும். ஏன்னா ஆத்தாலேருந்து வருத்தப்படக்கூடாது. சித்தி சித்தப்பா எல்லாரும் இருக்கும்ல, நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். என்ன நல்லா சந்தோஷமா வாழணும்ட்டா. ஆமாத்த தமிழ், நம்ம வீட்டுல பிறந்த அத்தனை பொம்பளை பிள்ளைகளுக்கும் நல்லபடியா வாழ்க்கை அமையும் நாங்க நினைப்போம். ஏன்னா இது நீயா தேடிக்கிட்ட, உன் விருப்பத்துக்கு நாங்க குறுக்கவும் நிக்கல. நீ சந்தோஷமா இருந்தா போதும். நீ சந்தோஷமா வாழ்றதை எங்க கண் கூட பாத்துட்டா போதும் தான். பார்க்கதானே போறிய சித்தப்பா. இனிமே தமிழ் எப்படி வாழ போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி நாங்க வாரோம். உங்க அண்ணன் என்ன ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறியா? அதெல்லாம் உனக்கு இப்ப எதுவுமே விளங்காது. போக போகவே எல்லாத்தையும் விளங்க வைப்பேன். ஓஹோ. என்ன சுஜி கண்மணி பேசவே மாட்டேங்கிறியோட? நானும் கவனிச்சுட்டே இருக்கேன். ஆயிருந்தே ஆனாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு அக்கா. என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்காங்க. அப்படிலாம் இல்லை தாச்சி, பேச மாட்டோம்னு ஒன்று கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு வருத்தம், வேற ஒன்றும். என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டதே ஆகணும். என்ன புரியுதா? தமிழ் பாண்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ் அன்னைக்கு அத்தாச்சி சொன்ன மாதிரி தான். என்ன ஒரு பொட்ட பிள்ளைக்கு எது இருக்குதோ இல்லையோ தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும். இந்த உலகத்துல வெல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. முக்கியமா தைரியம் இருக்கணும். ஆமா மகளே, என்னோட மருமக மாதிரி உன் மனசுக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்தா இந்த உலகத்துல எதை வேணாலும் வெல்லலாம். சித்தப்பா எதுக்கு ரிப்பீட் போடுறீங்க? நான் எங்க மகளே ரிப்பீட் போட்டேன்? என் மருமக சொன்னது நான் திருப்பி சொன்னேன். அது நான் என்னோட லாங்குவேஜ்ல சொன்னேன். இங்க பாரு, இப்ப வரைக்கும் யாருனாலும் இது முழு மனசா ஏத்துக்க முடியல. முக்கியமா உன் அண்ணனால ரொம்ப தவிக்கிறாப்ல, புரியுது. ஆனா இதை முழு மனசா ஏத்துக்கிற மாதிரி செய்யறது உங்க கையிலதே இருக்கு. என்ன மனுஷ பிறவிலாம் ஒரே ஒரு தடவை தான். ஏன்னா அதுல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடணும். ஏன்னா இதுக்கு பிறகு கூட நம்ம நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு பிறவி பிறந்து இந்த மாதிரி வாழ முடியுமான்னு தெரியல. என்ன அதனால சொல்றேன், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா வேற எதுவுமே நமக்கு சந்தோஷம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், யார் மனசையும் காயப்படுத்தாம. அப்படிதான். இதுக்கு மேலே அத்தாச்சி என்ன சொல்ல தெரியல. பாண்டி யாருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிடாது. அதைத்தையும் சொல்லுவோம். நீ எம்பிட்டோ விஷயங்கள் பண்ணியிருக்க, எல்லாம் செஞ்சிருக்க. அது எல்லாத்தையும் மீறிக்கிட்டு மன்னிச்சுட்டு இப்போ உன் பொண்டாட்டியா தமிழ் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கதே நான் சொல்லுவேன். பழசு எதையும் போட்டு மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கூட வாழாம வாழ்க்கையை கெடுக்காம உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்காம ஒழுங்கா வாழ்ற வழியை பாரு. சிலருக்கு சொன்னா புரியும் குட்டி, சிலருக்கு அடிச்சு சொன்னா புரியும், சிலருக்கு நம்ம என்ன சொன்னாலும் விளங்கவே விளங்காது. அதுல ஒரு கேட்டகரி தான் நம்ம பாண்டி. என்ன பாண்டி? சரிங்க மச்சான், என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டீங்க. உன்னோட தகுடு தட்டத்தை என் மையம் பேசிக்கிருக்கியா, வேற என்னத்த பேசுறியா? வந்துட்டியா? தமிழ் ராதி சொன்ன மாதிரி என்ன பொட்ட பிள்ளைக்கு துணிச்சல் ரொம்ப ரொம்ப முக்கியம். துணிச்சல் இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். புரியுதா? அது உங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு
எனக்கு தெரியும். என்னதே நீ சிரிக்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் உன் மனசுக்குள்ளேயும் ஒரு சில ஏக்கங்கள் வலிகள் எல்லாம் இருக்கத்தே செய்யும். அது எங்களுக்கு தெரியும். யாரும் கவலைப்பட வேணாம், உங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றுவேன். மகளே, கல்யாணம் முடிச்சுட்ட. அப்பாவுக்கு எந்த ஒரு பரிசு இல்லையா? யோ நீதான் பரிசு கொடுக்கணும். கோழி காதலி, பரிசா நம்ம ஒரு குழந்தை பெத்து கொடுத்துருவோமா? யோ பல்லு போன வயசுல உனக்கு புள்ள கேக்குதா? எங்க பல்லு பேருக்கு பல்லு பேர் எப்படி இருக்குன்னு ஏன் பல்லு போட புள்ள பெத்து கூட ஏதாவது இருக்கான்னு? அப்பெல்லாம் கிடையாது. வேணா என் மகளுக்கு ஒரு பரிசா நம்ம புள்ள பெத்து கொடுத்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? யோ பேரம் பேத்தி எடுக்க போற இப்பெல்லாம் அப்படி பேசிக்கிறது அமிர்தையும் பாத்துக்க. காதலுக்கு வயசு இல்லை கோழி காதலி, காதல் பண்ணுவோமா? யோ அடிச்சு மூஞ்சி மாதிரி உடச்சு விட்டுருவேன். சரி மகளே, நீ அப்பாவுக்கு எந்த கிஃப்ட் தர வேணாம். அப்பாவுடைய மனசார வாழ்த்துறேன். நீ நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த மொள்ள மாதிரி பையன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு சேர்த்து விடு. என்ன அப்பா கேட்கறேன் வந்து. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சித்தப்பா, என்ன வேணாலும் செஞ்சு தர மாட்டீங்க. எனக்கு ஒண்ணுனா அப்பா நீ தான் போய் கிஃப்ட் வாங்கி தரணும். நீ தான் அந்த பையனுக்கு கிஃப்ட் கேட்டுருக்க. இல்ல மகளே, ஒரு சின்ன மாற்றம் இருக்கட்டும். எப்போதுமே ஒரே மாதிரி செய்யக்கூடாதுல்ல. அதே வேற ஒண்ணும் இல்ல மகளே. வேற ஒண்ணும் இல்ல மகளே. சித்தப்பா மகளுக்கு மருமகளுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கியே. என் வாயில மருமகன் வந்து என் மருமக எந்த அளவுக்கு என் மனசுல இடம் பிடிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காகவே நான் அப்படி பேசுறேன். உருட்டு சித்தப்பா, உருட்டு உருட்டு. சரி நாங்க எல்லாரும் வரோம். சரிங்க தாச்சி. தமிழே, நான் தான் அக்கா. அவங்க மட்டும் தங்கச்சின்னு சொன்னாங்க. ஏன் தாச்சி சும்மா இருக்க முடியலையோ? அது அடிக்கடி அப்படித்தான் எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. வா கண்ணகி. ஏய் அக்கா வந்திருக்கம்ல, அக்காக்கு மரியாதை கொடு. பாரு பக்கத்துல மாமா வந்திருக்காப்ல. தாச்சி காமெடி பண்ணாதீங்க. அதானே உன் ஆர்மிக்காரர் வந்தாதான் இதெல்லாம் தேடி வருவேன். இல்ல உங்க கூட தான் சுத்துவேன். நான் ஏன் உங்க கூட பேசல? அன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட எல்லாம் சேர்ந்து எல்லாம் சுத்தி பேய்க்கத சொல்லி எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அதனால உங்க கூட பேசாம சுத்தி தெரிஞ்சேன். இல்லனா மட்டும் நோய் நொடியாம சரியா தெரியும். என்னானாலும் தமிழுக்கு வாய் மட்டும் அடங்காது. என்ன தமிழ்? எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு மாமா சொல்லி கொடுத்தாங்க. உங்க பொண்டாட்டி இல்லாமலாம் எனக்கு இந்த மாதிரி பேச தெரியாது. ஆமா ஆர்மிக்காரர் நான் தான் சொல்லி கொடுத்தேன். சரி இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். என் ஆர்மிக்காரரே என்னை மாதிரி சந்தோஷமா வாழணும். அப்படிதானே வாழ்ந்துருவோம். எனி டைம் ஆர்மிக்காரர் சொல்லி சுத்தி தெரியற. ஆனா அந்த மாதிரி நான் செல்ல பேர்ல வச்சு கூப்பிட மாட்டேன். ஓகே செல்ல பேர்ல வச்சு கூப்பிடாத. இந்த மூஞ்சி செல்ல பேர் ஒன்னு குறைச்சலாக்க. என்ன கண்ணகி மேடம், உங்க புருஷன் இருக்கான்னு கொஞ்சம் வாய் திமிரா பேசுறீங்களோ? ஏய் மரியாதை மரியாதை. பர்றா அத்தச்சி மரியாதையில பேச தெரியுமா? ஆமா பின்ன ஏன் புருஷன் ஒரு இடத்துல அசிங்கப்பட விட்டுட்டு அமைதியா நிப்பாங்களா? ஐயோ இங்க வாழ்த்துக்கள் சொல்ல வந்தியலா இல்ல சண்டை போட வந்தியலான்னு தெரியல. சரிமா தமிழ், நல்லபடியா வாழ்க்கை நடத்தணும்னு சந்தோஷமா இரு. அதெல்லாம் இருப்போத்த, கவலைப்பட வேண்டாம். என்ன கண்ணகி, பழசெல்லாம் மறந்து போயிட்டியோ? அம்படி சீக்கிரத்துல எல்லாத்தையும் மறந்துட முடியுமா இல்ல தூக்கிட்டே எரிஞ்சிட முடியுமா? ஏதாவது மறக்கக்கூடிய விஷயமா நடந்தது? நாத்தனாரே சும்மா இருங்க. சரிங்க நாத்தனாரே. சரி போய் எல்லாரும் கொட்டிக்குங்க, போங்க போங்க. பாண்டி, கொட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இங்க வரல. எங்க பிள்ளைய வாழ்த்தத்தே வந்தோம். என்ன? சரிம்மா தமிழ், சந்தோஷமா இருக்கணும். என்ன சரியா? அப்படிதே, வேற என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. சரி பாத்துக்க, என்ன வரட்டுமா? சரிங்க மாமா. எல்லாரும் வாழ்த்து சொல்லியாச்சு. ஊரறியும் உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதையும் நம்ம வெளிப்படுத்தியாச்சு. இனி அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்த வேலையை பாத்திரலாம். ஓ பாத்திரலாம். என்னவே நீ அத்தை மகளா இருந்தாலும் உன் மேல கோவப்பட்டது எல்லாம் உண்மைதே. உன்னை கல்யாணம் கட்டிக்கிறோம்னு நினைச்சது உண்மைதே. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உன்னை எனக்கு பிடிக்காம போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? நீ நடந்துகிட்டது அந்த சக்தி பைய கூட சேர்ந்து அவங்க பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு அது சுத்தமா பிடிக்கல. அவன் உனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவே உன்னை நான் தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு அதனாலே என்னமோ நீ ஏன் வந்து என் வாழையில மாட்டின தாலியை கட்டி பொண்டாட்டியும் ஆக்கிக்கிட்டேன். சரி, நான் உன்னே மட்டும் இந்த இடத்துல உன்கிட்ட கேட்கணுமே. எப்படியும் உருப்படாதேன்னு கேட்க போறேன், சொல்லு. இல்ல, அந்த சக்தி பையன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போது அவன் சில விஷயங்களை பேசுனியா. அப்ப பேசும்போது உன் முகரக்கட்டையை பார்த்தேன், ஒரு மாதிரில போச்சு. ஆனா ஃப்ரெண்டுங்கிறீங்க. உன் மனசாட்சி தட்டு சொல்லு, அவனை நீ ஒரு தலியா காதலிக்கிறேன். என்னாடி பதில் சொல்ல மாட்டேங்கிற? சில கேள்விகளுக்கு மௌனமே ஒரு சிறந்த பதிலா இருக்கும். என்ன இந்த மௌனத்துல என்ன வேணும்னாலும் அர்த்தம் இருக்கும். அதை உன்ட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. ஆனா சக்தி கூட நான் பழகினது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே. அதை தாண்டி சக்திக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கினாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஓஹோ, சரி. பரவாயில்ல, இதுவும் ஒரு லெசன் தான். ஏன்னா நாம் விரும்பின பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறதையும் தாண்டி அது வேற ஒரு இடத்துல பத்திரமா இருக்குன்னு தெரிய வரும்போது அதில் கூட ஒரு ஹாப்பினஸ் இருக்குமே. ஸோ எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலனாலும் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எதுவும் சில காலம், எதுவும் கடந்து போகும்.
இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே விடியலும் இருளாய் வருதே. இது அன்னைக்கு ஒரு ஆண்டி வந்து நம்ம கிட்ட பேசினாங்கல்ல, அவங்க வீட்டு விசேஷமாமா, அதே வந்திருக்கோம். ஏன் குட்டிமா, அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா என்ன? அதான் என்ன கேட்டாலும் நீ செல்லத்துக்கு வாங்கி தருவீங்களா? அப்புறம் என்ன? போலாண்டா. ஹலோ மேடம், நான் கான்ஸ்டபிள் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல மேடம், அவசரமா போய் ஸ்டேஷன் வரணும். நீங்க லீவ் எடுத்தியானா மேலதிகாரியா இப்போ முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஏதோ பஞ்சாயத்து மாதிரி சொல்லியிருக்காங்க மேடம், என்னன்னு தெரியல. இப்போ கலெக்டர் மேடம் அதுக்கு அழைச்சிருக்காங்க. மேடமும் உங்க நீங்க போன இடத்துல மண்டபத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போதையும் அவங்களும் கிளம்பி வந்தாங்க. நீங்க அவசரமா வரணும் மேடம். அப்படியா? நானே கட்டன் ரைட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி வரேன், வைங்க. இல்ல மேடம், இப்போ அவசரமா நீங்க வந்ததே ஆகணும். சரி நான் வரேன், வைங்க. அடடே இசை. ஹலோ, என்ன இப்பதான் வரீங்களா? அப்பதான் வந்திருப்பீங்க நினைச்சேன். சரி உள்ள வாங்க, உங்க வரை கையில இம்பட்டு நேரம் காத்துக்க இருந்தேன். வாங்க. ஐயோ மன்னிச்சுக்கங்க தேனு, இப்போ அவசரமா நான் ஸ்டேஷன் போய் ஆகணும். எனக்கு வேறு வழியே கிடையாது. இப்போதான் ஃபோன் போட்டு வர சொன்னாங்க. நான் லீவ் எடுத்துகிட்டே வந்தேன், ஆனாலும் வர சொல்லிட்டாங்க. இப்போ நான் கண்டிப்பாக போய் ஆகணும். இன்னொரு நாள் வாரணி, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இல்லைன்னா உங்கள் வீடு அட்ரஸ் கொடுங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து நான் பார்க்குறேன். அடே என்ன நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் போறீங்க? என்ன நான் எப்படியாவது என் புருஷன்ட்டு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் வரேன். இப்போவே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. நான் பாப்பா கொண்டுட்டே போகிறேன். நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பாப்பா தூக்கிக்கோங்க. சரி வேலைன்னு சொல்றிய? சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். ஹே குட்டிமா, இப்போ போங்க அம்மா கூட. அப்புறமா பிறகு வந்து ஆண்டி தூக்கிறேன். ரொம்ப நன்றி, நான் வரேன். சரி. ஏய் தேனு, வாமாம்மா. ஏண்டி இங்க இருந்து செஞ்சுட்டு இருக்க? அங்க 6 பேரும் வேலைக்கு ஆளுன்னு இருக்காங்க. இப்பதான் நீலா கலெக்டர் ஆபீஸ் கிளம்பி போச்சு, ஏதோ சோழின்னு சொல்லிட்டு. பாக்குறதுக்கு யாருமே இல்லாம இருக்காங்க. இங்க பந்திலாம் பரிமாறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. இங்க இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்க? உன் தலை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேணாமா? நான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, இப்பதான் இந்த சர்ப்ரைஸ் போகுது. எது சர்ப்ரைஸ் போகுதா? ஏன் அதுக்கு என்ன கை கால்லாம் இருக்கோ? ஆஞ்சன சர்ப்ரைஸ்க்கு கை கால் மூக்கு மூஞ்சி உசிரி எல்லாமே இருக்கு. என்ன நீ வரல? நீ போயா, நீ சரியான மெண்டல். போ, நான் வரேன். நீ வாரதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எனக்கு ஒண்ணு விளங்கல. என்ன சர்ப்ரைஸ்? என்ன அதே சர்ப்ரைஸ் ஓடி போயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா? சி போயிடுச்சுன்னு சொன்னா இல்லையா? அதை பத்திலாம் நீ எதுவும் கேட்க வேணாம். என்ன நீ போ, நான் போய் என் வேலையை பார்க்கறேன். நான் மெண்டலா இருக்கேனா இல்ல அவ மெண்டலா இருக்காளா? இல்ல என்னை பைத்தியக்காரன் ஆக்கிட்டு போயிட்டாளா? என்ன இலவோ, இன்னும் கொஞ்ச நேரம் இதுக்குள்ள நின்றுட்டு இருந்தா நான் முழு மெண்டலாவே ஆகி போயிருவேன். சரி முத போய் நம்ம வேலையில பார்ப்போம். பாரு தமிழ், என்ன கேட்டா உனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்றதே நான் சொல்லுவேன். ஆனா ரதியக்கா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகவே இதை நான் ஏற்பாடு செஞ்சேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது நீலா, அவசியம் இல்லதே. இருந்தாலும் சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும்போது அதை கரெக்டாக செஞ்சிடணும். நம்ம சம்பிரதாயத்தில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. சரியா சொன்னீங்க. உங்ககிட்ட இளமறை காயா ஒன்றே ஒன்று சொல்கிறேன். என்ன, நீ படிக்கணும், நல்லா படிக்கணும், புரியுதா? அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ. ஒரு அத்தாச்சியாக இதை சொல்லக்கூடாதுதே. இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான். நீ என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியுது நீலா, நீ ஒன்றும் கவலைப்படாத, புரியுதா? என்னோட வயசுக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் இப்போதைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் செய்வேன். நான் எதுக்கு இப்பெல்லாம் நடந்துக்கிட்டேங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் புரிய வைப்பேன். ஏன்னா யாரும் கவலைப்பட வேணாம். பாத்தியா, இப்படி பொறுப்பா பேசணும். இப்படி பொறுப்பா பேசுறதுலதே எல்லாம் இருக்கு. உன் அத்தாச்சிக்கு சொல்லி கொடு. கலெக்டர் படிச்சு மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. என் வெற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவள வெற்றி சொல்லி கொடுத்துட்டாரு, வெற்றி சொல்லி கொடுத்துட்டாரு, வெற்றியவே சொல்றது. என் வீட்டுக்காரர் வெற்றி தானே, நீங்களும் உங்க வீட்டுக்காரரை சொல்லுவீங்கல்ல, அதனால என் வீட்டுக்காரரை சொல்லுவேன். இருந்தாலும் நிலா, என் அண்ணனை அப்படி சீக்கிரத்துல உனக்கு விட்டு கொடுத்துருவேன் நினைக்காதுன்னு. ஏன், அதே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனி உன் அண்ணன் ஏன் ப்ராப்பர்ட்டி. நீ கூட சொன்னில இனிமே அண்ணனுக்கு நீதான் இல்லன்னு. அப்புறம் என்ன? இருந்தாலும் என் அண்ணன் மேல எனக்கு தனி பாசம், அதனால என் அண்ணனால விட்டு கொடுக்க முடியாது. உங்க அண்ணன் நாங்க கடிச்சா திம்போம். என்ன பழைய மாதிரி வருவ போல? நீ என்ன மாதிரி வந்தாலும் சரி, இனி வெற்றி எனக்குதே. விட்டா மல்லு கட்டி உருண்டு இங்கே புரண்டு எந்திரிச்சு வழுகுவல. அந்த பிள்ளைய அனுப்பு, நல்ல நேரம் போறதுக்குள்ள. ஆமா, கேடு கட்டவன கல்யாணம் முடிச்சு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணுதான் குறைச்சது. ஏனிலா ஏதோ வயித்து போச்சல்ல பேசுற மாதிரி இருக்கு. ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ என்னமோ. ஏடா நாங்க வாரோம். மச்சான் இதெல்லாம் என்ன? என்னண்டா, என் மகளுக்கு சீர் வருஷதே.
மச்சான் இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா என்ன? நீங்க உங்க பொண்ணவே சீரா கொடுத்துருக்கும் போது இதெல்லாம் இப்ப அவசியமா என்ன? ஏன் கொடுத்தா என்ன தப்பு இல்லை என்ன தப்புன்ட்டு கேட்குறேன். அதில் எந்த தப்பும் கிடையாது. மகளை கட்டி கொடுத்துட்டா மட்டும் நகை பகையெல்லாம் போடாம என்னதை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாப்ல மட்டும் சொந்த பந்தமா இருந்தா மட்டும் சீர் வரிசை எதுவும் வாங்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் சொந்த பந்தம்னு இருந்தா சீர் வரிசை எல்லாம் வந்து இறங்கிதே ஆகணும். அதான் அத்தை யார் மனசுக்கு ஓடக்கூடாதுன்னு சீர் வரிசையை இறக்கிட்டோம். மச்சான் இதெல்லாம் அவசியமே இல்லை மச்சான், இதெல்லாம் தேவையில்லாததுங்கிறேன் நானு. மச்சான் இதெல்லாம் என் மகளுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, என் மருமகளுக்கும் செய்யணும். ஏன்னா தாய்மாமனா இருந்து எல்லாமே செஞ்சுதானே ஆகணும். இப்போதைக்கு அண்டா குத்து விளக்கு சேலை பழங்க இது மட்டும் தான் வச்சிருக்கேன். இது முத சீர் வரிசை, தாய் வீட்டு சீர் வரிசை. இதுக்கப்புறம் கட்டில் பீரோ இது எல்லாமே அடுத்த சீர் வரிசையா நாளைக்கு கொண்டு வந்து இறக்குவேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா இது தப்பு கிடையாது மாமா. ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டா மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் பெற்றவங்களோட கடமை முடிஞ்சது கிடையாதுல்ல. அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு புகுந்த வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பொங்க சீர் வரிசை எல்லாம் வச்சு ஒண்ணு ஒன்னா வளகாப்பு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒண்ணு ஒன்னா செய்யறதானே ஒரு பெற்றவங்களோட கடமை. அண்ணனுங்களா இருந்து எங்களால முடிஞ்சது நாங்க செஞ்சுதானே ஆகணும். கல்யாணம் முறைப்படி நடக்காம இருந்திருந்திருக்கலாம், அதுக்காக சீர் வரிசையும் முறைப்படி நடக்காம எங்களால வைக்க முடியாது மாமா. என் உசுர் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். குடும்பம் 2 துண்டா பிரிஞ்சாலும் சரி ஒண்ணு சேர்ந்தாலும் சரி என்னைக்குமே நம்ம கடமையில இருந்து நம்ம தவறவே கூடாது. அதை சொல்லி கொடுத்ததே என் ஆத்தா தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வசந்ததே நிக்கிறீங்க. நான் என்ன சொல்லணும் எனக்கு ஒண்ணுமே விளங்கல. மச்சான் இதெல்லாம் என் மகளுக்கு செய்ய வேண்டியது, இதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்ல. என்ன சீர் வரிசை பூரா வாங்கிக்கிறங்க, வாங்கிட்டு வச்சுக்கிறங்க. நாளைக்கு பீரோ கட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குறோம். பரவாயில்ல, இந்த விஷயத்துல பாராட்டலாம். என்னதே சண்டை ஓட்டு குடும்பம் அங்கங்க பிரிஞ்சு கிடந்தாலும் மதுரைக்காரங்க முறைய மாத்தாம சரியா செய்யறாங்க. அந்த விதத்துல இந்த இடத்துல யாரையும் அடிச்சுக்கிற முடியாது. இந்த இடத்துல வேணா என் அண்ணன் நான் விட்டு கொடுக்காம நான் பேசுவேன். சீர் வரிசைக்காக மட்டும், மத்த எதுக்கும் இல்ல. இது வந்த பாசம் எல்லா வெளிவேஷம் காசு பணம் வந்தா நேசோ சில மாசம் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. இளவை கொண்டு வா கட்டில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை கட்டி வை, இன்று முதல் பகலு இன்று முதல் பகலு. ஐயோ ஐயோ முதலாத்திரி ரூம டெக்கரேட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐயோ நம்ம முதலாத்திரி தான் நமக்கு ஞாபகத்துல வருது. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே பூவோடு. அதுக்கு மேல தெரியலையே. ஆனா நம்ம காலத்துல இந்த மாதிரிலாம் ரூம் கிடையாது. ஏதோ ஒரு ஓட்ட குடிசை அதுல முதலாத்திரி கொண்டாடணும். இப்போ முதலாத்திரி கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்றது, பொண்டாட்டி சரியில்லையே. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம முதலாத்திரி கொண்டாடும் போது ஒரு வாழைப்படத்துல கொடுத்துட்டு. ஆனாலும் அந்த முதலாத்திரி மாதிரி வரவே வராது. முதலாத்திரியில கோழிக்காதிரி என்னமா வைக்கப்பட்டு வந்தா அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட வருமாட்டு தெரியல. ஆனா இப்பெல்லாம் கோழிக்காதிரி மூஞ்சியவே பார்க்க முடியல. அவ மூஞ்சியா வயசாயிருச்சுல, அதனால காதல் நம்மளுக்கு இருக்க வேணாம். நம்ம பேர பேத்தி எடுத்துக்கிறோம், மறுபடியும் புள்ள பெற்றுக்கிற கூட கடைசி வரைக்கும் இப்படியா இருக்கும். அதுதான் சரியா வரும். இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு சிவராத்திரி தூக்கமேது முதராத்திரி தொடங்கும் போது. இந்த மாதிரி முதலாத்திரிக்கு கொடுத்து வச்சிருக்கே. ஆனா கட்டில்ல பேஸ்மெண்டே இருக்கவே இருக்காது. கட்டில் நல்லா இருந்தா தானே முதலாத்திரி சிறப்பா நடக்கும். இருந்தாலும் இந்த கட்டில்ல முதலாத்திரி கொண்டாடுறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. திரும்ப அந்த வாய்ப்பை எதிரும் பார்க்க கூடாது, எதிர்பார்த்து ஏமாற்ற முடியாது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி பார்த்ததடி. பேசாம நம்ம மருமகளுக்கு இதே மாதிரி முதலாத்திரி ஏற்பாடு பண்ணிட்டான்னு நாளைக்கு பண்றேன். அப்படின்னா சீக்கிரமா பேரணும் பேத்தியே கிடைக்கும். அப்படின்னா நம்ம கொஞ்சம் முடியும். கோழிக்காதிரி மூஞ்சில அப்படின்னா உச்சா போக வைக்க முடியும். ஆமா நாளைக்கு ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு என் மருமகளுக்கும் என் மைனுக்கும் முதலாத்திரி. அப்புறம் அடுத்த நாளே குழந்தை பிறந்து அதுக்கு அடுத்த நாளே என் கோழிக்காதிரி மூஞ்சிலே நான் பார்த்துட்டு போவோம். அடடே வாங்க வாங்க வாங்க. பரவாயில்லையே, முதலாத்திரியில ஏற்பாடு பண்ண சொல்லிட்டா. ஏற்பாடு பண்ண சொல்லலைனாலும் இது நடந்திருக்கதே வேணும். என்ன கல்யாணம் முடிச்சுட்டேன், அடுத்த என்ன அடுத்த கட்ட புள்ள கட்டி எல்லாம் வைக்கணும்ல. அதே வா வா. என்னடி வந்துட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருக்க?
முதராத்திரி என்ன பண்ணணும்னு தெரியாதோ? வந்தவனே புருஷன் காலில் விழுகணும், ஆசீர்வாதம் வாங்கணும், அதெல்லாம் தெரியாதா? எத்தனை படம் பார்த்திருப்ப? என்ன அதெல்லாம் உனக்கு தெரியாத வயசா? சொல்லு பார்க்கலாம். அப்படியே வந்து எனக்கு என்ன நிக்கிற? அதெல்லாம் முதராத்திரி கொண்டாடுறவனுக்கு. உனக்கு எதுக்கு பாண்டி? ஏய், என்ன ஒரு மாதிரி பேசுற? என்ன ஒரு மாதிரி பேசுறேன்? நான் சரியாத்தான் பேசுறேன். அதெல்லாம் முத பொண்டாட்டி கூட முதலாளி கொண்டாடுவாங்கல்ல, அவங்களுக்கு. ஆனா நீ எப்படியா? ஏய், என்ன உன் வாய்க்கு வந்தப்பல பேசிக்கிட்டே இருக்க? நான் எதுவும் பேசாம வாய் மூடிட்டு அமைதியா இருக்கேன்டா. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்பேன். என்ன அந்த கேள்விக்கெல்லாம் நீ சரியா மூச்சு விடாம கரெக்டா என் கண்ணை பார்த்து பதில் சொன்னா இன்னைக்கு உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். என்ன அப்படி நீ சொல்லல, அதுக்கப்புறம் நான் எடுக்கிறது தான் முடிவு. ஆமா, அப்படி என்ன கேள்வி கேட்க போற? என்ன கேள்வி கேட்க போற? இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி, எனக்கு நீ அடிமையா தான் இருக்கணும். நான் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். என்ன இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு நடந்தே ஆகணும். புரியுதா? பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடு. என்ன ஆமா, உனக்கு அதெல்லாம் இருக்கா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன தொட வந்தவன் தானே நீ. சரி விடு, அதெல்லாம் விடு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னடி? இல்ல, கல்யாணம் முடிச்சு எல்லாருக்கும் லைஃப்ல இது ஒரு நாள், அவங்க லைஃப்ல மறக்க முடியாத நாள் கூட சொல்லலாம். என்ன அதாவது எல்லாத்துக்குமே இது ஃபர்ஸ்ட் நைட்னு பேரு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட். ஆனா உனக்கு சொல்லு பாப்பா. என்னமோ உலகிக்கு இருக்கா? பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியல. எவன் சொன்னது? இதாண்டி எனக்கு முதராத்திரி. அப்படியா? இதுதான் உங்களுக்கு முதராத்திரியா? இங்க பார், எனக்கு காது குத்திட்டாங்க. நீ ஒன்னும் என் காதுல பூச்சுத்த வேணாம். என்ன உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்ன உனக்கு இது ஒன்றும் முதராத்திரி கிடையாது. இதை விட அசிங்கமா நான் கேட்பேன். எல்லாரும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட தான் முதராத்திரி கொண்டாடுவாங்க. ஆனா நீ சொல்லவா? சொல்லணுமா இல்ல உனக்கு தெரியுமா? ஆம்பளைனா அப்படித்தாண்டி 4-5 தப்பு பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஆம்பளை. ஆனா பொம்பளை ஒரு தப்பு பண்ணா அவ பொம்பளை. ஓ அப்படியா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? அது எப்படி? நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் நீங்க ஆம்பளை, நாங்க ஒரு தப்பு செஞ்சாலும் நாங்க பொம்பளை. ஒத்துக்கிறோம். ஆமா, ஒரு தப்பு செஞ்சாலும் நாங்க பொம்பளை தான். ஆனா தப்பு செய்யறதுக்கு வேணும்னு பண்ற தப்புக்கும் தெரியாம சூழ்நிலை மூலமா நடக்கிற தப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன பொறுத்தளவுல ஆம்பளையும் பொம்பளையும் சமம்தான். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு கருப்பு ஒண்ணுதான். என்ன பொம்பளைக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறீங்கல்ல? பொம்பளைக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? நீ எனக்கு தான் பொண்டாட்டியே இருந்தான்னு கேக்குறீங்களா இல்லையா? இப்ப நான் கேட்கவா? நான் கேட்கவா? இதுதான் உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? சொல்லு, இது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனா உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட் இல்ல, அது தெரியுமா? என்னடி உன் வாய்க்கு வந்தாப்புல பேசிக்கிட்டே இருக்க? ஆமா, இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லதே. இப்ப என்ன செய்வ? முதல்ல அந்த கால் மேல கால் போட்டுக்க பாத்தியா? அந்த காலை எடுத்துட்டு எந்திரிச்சு நில்லு. நீலாம் அப்படி உட்கார கூடாது. இப்படி எல்லாம் யார் தெரியுமா உட்காரணும்? பொம்பளை பிள்ளைய மதிக்கிறான் தெரியுமா? அவன் தான் உட்காரணும், நீ உட்கார கூடாது. கால் எடு, கால் மேல காலை எடுத்துட்டு இந்த சைடு வா. இப்ப எது நில்லு. மூளையே இல்லாத உனக்கு முதராத்திரி ஒரு கேடோ? ரொம்ப பேசுறடி. நீ பேசுறதுக்காக அடங்கி போறேன்னு நினைக்காத. என்ன உங்க கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன், ஞாபகத்துல இருக்கட்டும். இங்க பாரு, நீ எனக்கு அடிமையா தான் இருக்கணும். அதுக்குத்தே இந்த வீட்டுக்கு உன்னை கொண்டு வந்தேன். நீ என்ன அடக்கி ஆளணும்னு நினைக்காத. நிறுத்து. இப்பதான் உனக்கு ஒரு சில உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். உன் கூட சந்தோஷமா வாழ, இல்ல உனக்கு அடிமையா இருக்க, வாத்தோட அடிமையா இருக்க இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன்னு நினைக்கிறியா? நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் கொஞ்ச காலத்துல உனக்கு நான் புரிய வச்சிருவேன். என்ன இன்னைக்கு சொல்றேன். என்ன உன் கூட ஒரு நாள் உன் பொண்டாட்டியா வாழ்வேன்ட்டு உன் கனவுல கூட நினைக்காத. என்ன ஒரு நாளும் நான் அப்படி செய்யவே மாட்டேன். இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் என் அண்ணனுக்கு தங்கச்சியாவும் என் அப்பாவுக்கு மகளாவும் மட்டுமே இருப்பேன். உனக்கு பொண்டாட்டியா இருப்பேன்னு நினைக்கவே நினைக்காத. என்னடி பொண்டாட்டி இருக்க மட்டும் அப்படி என்ன வெள்ளைகிரி தாலி கட்ட சொன்ன? எனக்கு அவசியம் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு, அதே தாலி கட்ட சொல்லி உன்னை பள்ளிக்கடவா ஆக்கிக்கிட்டேன். என்ன மத்தபடி உன் கூட வாழ்றதுக்கு இல்ல. ஒரு நாள் வாழ்ந்துருவேன் மட்டும் நினைச்சிடாத. நீ என்னைக்குமே எனக்கு பிடிக்காத வந்தே. என்ன அப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்ப. உன்னை எனக்கு பிடிக்காது, புரியுதா? உன் கூட வாழ்றேன் மட்டும் நினைச்சிடாத. நான் என்னைக்குமே வெற்றிக்கு தங்கச்சி மட்டும்தான். என்ன மத்தபடி வேற ஒருத்தனுக்கும் எதுவாகவும் இருக்கணும்னு என் தலையில எழுதவில்லை, அப்படி இருக்கவும் மாட்டேன். ஏன் பாண்டி என்னமோ தப்பே பண்ணாதவ மாதிரி பெரிய யோக்கியமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ தப்பே பண்ணது கிடையாது. நீ தப்பு பண்ணேன்னு சொன்னா நிறைய இருக்குடா, அடிச்சுக்கிட்டே போவேன். ஆனா நீ பண்ண அத்தனை தப்பே நான் மன்னிச்சிருவேன். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ண தெரியுமா? அதை என்னால மன்னிக்கவே முடியாது. அது உனக்கு என்னமா தெரியல? என்ன தப்பு? சம்மதமா?
உன்னை தாண்டி கேட்டுக்கிருக்கேன், சம்மதமாண்டி கேட்டேன். விருப்பம் இருந்தா சரி, இல்லையா வேண்டாம். கண்ணகி, ஏய் கண்ணகி, ஏய் கண்ணகிமா, ஏய் நான் தொடலடி. ஏ என்னடி? ஏ இதை என்னால மன்னிக்கவே முடியாது. என்ன இது எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியோ? அதையே சீல் கூடி சீக்கிரத்துல தெரிய வைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய பாவண்டு உனக்கு தெரியல என்ன? ஆனா அந்த கொடுமையை நான் உனக்கு கொடுக்கும் போது அது எவ்வளவு பெரிய பாவம், அதோட வலி என்னன்னு உனக்கு நல்லாவே புரியும். என்ன கொடுப்பேன், கண்டிப்பா கொடுப்பேன். இன்னைக்கு சொல்றது என்ன, தாலி கட்டிக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணாலும் செஞ்சிடலாண்டு எதுவும் கிடையாது. என்ன என்ன மீறி என் விருப்பம் இல்லாம உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது, புரியுதா? இது உனக்கு நான் கொடுத்துருக்க தண்டனை. என்ன ஒருவேளை மீறி ஏதாவது பட்டுச்சுட்டு வையேன், நீ ஏதாவது செஞ்சுட்டு வையேன், அப்புறம் தான் தமிழோட சுயரூபத்தை உனக்கு காட்டுவேன். என்ன இதுதான் உனக்கு நான் கொடுக்குற தண்டனை. இந்த ரூம்குள்ளதே இருக்கிற என்ன, உன்னால பாதிக்கப்பட்டவங்க இப்ப எப்படி துடிக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நீ துடிக்கணும். என்ன கட்டுன பொண்டாட்டி இருந்தும் தொட முடியாத வழி உனக்கு இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். உன்னாவே